Hi friends, good morning. Welcome to my channel. It's a Bimoto mobile app. இந்த மொபைல் ஆப்பில் நம்ம வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. மீன்ஸ் க்ளோசரிஸ் அண்ட் ப்ரொவிஷனல்ஸாக திங்ஸ் எல்லாமே கம்ஃபர்டபுளான ப்ரைஸில் அவைலபிளாக இருக்குது. ஜஸ்ட்டு ஒன்ஸ் நீங்கள் வியூ பண்ணி பாருங்கள். இதனுடைய மொபைல் அப்ளிகேஷன் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கேன்சர்ன்றது ஒரு செல் மாறுதல் ஏற்படுது. அந்த மாறுதல் டிஎன்ஏல தான் ஏற்படும் முதல்ல. அப்பதான் அது ஒரு கேன்சரா மாறும். ஸோ டிஎன்ஏல மாறுதல்னா அதை ஒரு ஜெனட்டிக் ஆக்சிடென்ட்னு சொல்லலாம். ஜெனட்டிக் ஆக்சிடென்ட்னா அந்த டிஎன்ஏல எங்கேயோ ஒரு பிளவு ஏற்படுது. அந்த பிளவு ஏற்படும் போது அந்த செல் வேகமா மல்டிப்ளை பண்ண ஆரம்பிக்குது. அன்கண்ட்ரோல்டு அண்ட் அன்ஃபங்க்ஷனல். வேலையும் செய்யாது, ஆனா மல்டிப்ளை ஆகிட்டே போகும். அதுதான் அந்த கேன்சரோட ப்ராப்ளம். அது அந்த இடத்துல மட்டும் இருக்காது, பக்கத்துல உள்ள உறுப்புகளை பாதிக்கும். அப்புறம் வேற எங்கன்னா பரவியும் போயிடும். அதுதான் கேன்சரோட பேசிக் குவாலிட்டி. ஸோ கேன்சர் ஏன் வருதுங்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. பட் காரணமே இல்லாம கூட சில பேருக்கு வரலாம். ஸோ அதை தான் நாங்க என்ன சொல்லுவோம்னா, இது ஒரு ஜெனட்டிக் ஆக்சிடென்ட். யாருக்குனாலும் நிகழலாம். சின்ன குழந்தைகளுக்கு கூட சில நேரம் கேன்சர் வரும். ஸோ அப்போ போய் நம்ம அது ஏன் அந்த சின்ன குழந்தைக்கு வந்ததுன்னு நம்ம நினைக்க முடியாது. அது ஒரு நிகழ்வு. அது டிஎன்ஏல நடக்குது. அதுக்கு நம்ம என்ன பெஸ்ட் ட்ரீட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இப்ப சார் சொன்ன மாதிரி நம்மளுடைய கடமையை நம்ம ஒழுங்கா செய்யணும். அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். நம்ம ஃபர்ஸ்ட் நமக்கு இந்த வியாதி வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் வேணும். அது ரொம்ப கஷ்டம். ஸோ நிறைய பேர்கிட்ட அந்த ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் ஏன் வரலன்னா, இது ஏன் எனக்கு மட்டும் வந்தது அப்படின்னு கேட்பாங்க. நான் ரொம்ப நல்லவன், எனக்கு மட்டும் ஏன் இது வரலாம் அப்படின்னு. அப்படி கிடையாது. இந்த நிகழ்வு அப்படிங்கிறத நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த வியாதியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் வருங்கிறது என்னுடைய தாழ்மையான அனுபவம். பேட் நியூஸ்ங்கிறதுக்கு ஒரு தனி மனப்பக்குவம் முதல்ல அதை சொல்றவங்களுக்கே வேணும். ரெண்டாவது, அதை ஏற்றுக்கொள்றவங்களுக்கு ஒரே நேரத்தில் சொல்லிட முடியாது. ஸ்டேஜஸ்ல தான் சொல்ல முடியும். முதல்ல ஒரு ஜஸ்ட் ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுக்கணும். இது மாதிரி இருக்கலாம், உங்களுக்கு டெஸ்ட் பண்ணணும், தெரியணும் அப்படின்னு சொல்லணும். ஒரு 2-3 சிட்டிங்ஸ் வச்சுக்கணும் அவங்க கிட்ட, ஒரு பேச்சுவார்த்தை மாதிரி. அப்பதான் அவங்க அதை புரிஞ்சுக்குவாங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த பேஷண்ட்ஸ் வில் நோ வாட் தே ஹேவ். அவங்களுக்கே தெரியும். How tough it was actually for you? It is a very tough moment to say because I have seen people even faint before me. மயக்கம் போட்டு கூட விழுந்துருவாங்க. அவங்களே கேட்பாங்க, டாக்டர் எனக்கு கேன்சர் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. ஆமா, இது கேன்சர் தான், இப்போ பயாப்சி ப்ரூஃப் வந்துருச்சு அப்படின்னா டொப்புனு கீழே விழுந்துருவாங்க. ஸோ அது மாதிரிலாம் ஐ திங்க் சுப்பிரமணியம் சாருக்கும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் ரொம்ப காமன் தான் இதில். பிகாஸ் அவங்களால அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஸோ இதெல்லாம் எழுதப்படாத விதிமுறைகள். ஆமா, கட்டாயம். சிம்டம்ஸ் இருந்தா கேன்சர்ன்றது தட் இஸ் அ மிஸ்கான்செப்ஷன். பிகாஸ் எப்பவுமே கேன்சர்ன்றது அது ஒரு தனி டிசீஸா ஆரம்பிக்காது. இப்போ ஒரு காமன் கோல்டுனா நார்மலா இருக்கிற ஒரு பர்சன் அடுத்த நாள் கோல்டு வரும், அவ்வளவுதான். ஸோ அது ஒரு டிசீஸ், அது ஒரு வைரஸ் வருது, இட் கம்ஸ் இட் கோஸ். பட் கேன்சர்ன்றது ஒரு பாடியில இருக்கிற ஒரு நார்மல் செல். சார் சொன்ன மாதிரி ஒரு ஜெனட்டிக் ஆக்சிடென்ட். இட் கெட்ஸ் கன்வெர்டட், இட் பிகம்ஸ் அது ஒரு ஜெனட்டிக்லி மாடிஃபைட் செல். நம்ம நார்மல் செல் க்ரோத் எல்லாம் இட் வில் நாட் ஃபாலோ. ஸோ அது பாட்டு வளர்ந்துட்டே போகும், ஒரு இன்ஹிபிஷன் இல்லாமல் வளரும். அந்த சிம்டம் வரத்துக்கு டியூமராக வந்தால் தான் சிம்டம் வரும். அது குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் செல்ஸ், ஒரு சின்ன டியூமர் வந்தால் தான் சிம்டம்ஸ் வரும்ன்றதுனால நம்ம ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். சில பேர் ஃபர்ஸ்ட்லேருந்தே இதுன்னு சொல்லும் போது நம்மளோட வி ஸ்டார்ட் திங்கிங் ஆஃப் ஆல் திங்ஸ் தட் இஸ் ஹேப்பனிங் இன் த பாடி. அதே லேட்டாக வந்தவங்க இது வாய்ஸ் பாக்ஸ் சொல்கிறாங்க, சேஞ்ச் இன் வாய்ஸ் சொல்கிறாங்க. ஸ்டேஜ் 1ல் வரவங்களுக்கும் ஸ்டேஜ் 3ல் வரவங்களுக்கும் தேர்ஸ் லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ். ஸ்டேஜ் 1ல் ஒரே மொடாலிட்டியில் நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்து வி கேன் கியூர் அண்ட் தே கேன் கெட் பேக் டு நார்மல். ஸ்டேஜ் 3ல் ரொம்ப லேட்டாக வரவங்களுக்கு தேர்ஸ் லாட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் இன்வால்வ். ப்ரக்னோசிஸ் எப்படின்னு தெரியாது. ஸோ அது ஒரு ப்ராப்ளம். டெய்லி வர்றவங்க கிட்ட அவங்க கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணி தட் இஸ் அகெயின் நம்மளோட பார்த்து போக முடியாது. தே சேஞ்ச் ஆர் ட்ராக் ஆல்சோ. ஸோ கரெக்டாக நம்ம சொல்கிறது அந்த டைமில் ஃபாலோ பண்ணி 1 வீக்கில் வந்தாங்கன்னா வி கேன் ஃபாலோ இட் அப் அண்ட் டேக் இட் ஃபார்வர்ட். It's sponsored by Bimoto mobile app. Thank you friends.